இந்த வீடியோல நம்ம இந்தியன் ரிசர்வ் வங்கி பேஸ் பண்ணி வந்த டிஎன்பிஎஸ்சி உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அழகு 5ல வந்துட்டு இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ல கொடுத்திருப்பாங்க இந்திய ரிசர்வ் வங்கின்னு சொல்லிட்டு. இந்த டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிஎஸ்சில என்னென்ன கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு தான் பார்க்க போறோம். சோ ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக். ஃபர்ஸ்ட் ஒன், இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகள் ஆவன. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12th எக்கனாமிக்ஸ் புக்ல கொடுத்திருந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா 12th எக்கனாமிக்ஸ் கொடுத்திருப்பாங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதர் சோர்ஸ்ல இருந்து அவுட் சோர்ஸ்ல இருந்து நீங்க படிச்சுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியோட செயல்பாடுகள்னு பாத்தீங்கன்னா பணிகள். ஓகேங்களா, சோ என்னென்ன பணிகள்லாம் வந்துட்டு இந்திய ரிசர்வ் வங்கி செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், காகித பணத்தை வெளியிடுதல். ஓகேங்களா, சோ காகித பணத்தை வெளியிடுறது, அதுக்கப்புறம் பணத்தை வெளியிடுறது அவங்களோட வேலை. ஓகேங்களா, அடுத்து வந்து அரசுடைய வங்கியாக செயல்படுதல். ஓகேங்களா, இப்ப அரசுக்கு வந்துட்டு ஏதாவது நிதி தேவைப்படுதுன்னா அந்த நிதி வருவாய் வந்து பெற்றுக்கொள்ளுதலும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசோட செலவினங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது செலவினங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பணம் வழங்குறதா இந்த ஆர்பிஐயோட வேலை. அதே மாதிரி இந்திய வங்கி அமைப்புகளை நெறிப்படுத்துதல். ஓகேங்களா, சோ இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா வங்கிகளுக்கும் தலைமை வங்கி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி தான். சோ அந்த வங்கிகளை அமைப்புகளை நெறிப்படுத்துதல், அயல்நாட்டு செலாவணியோட பாதுகாவலனாக இருக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடன் அழைப்பை வந்துட்டு முறைப்படுத்துறது, நெறிப்படுத்துறது, எல்லாமே ஆர்பிஐயோடைய வேலைகள், பணிகள். ஓகேங்களா, சோ அதான் இங்க கேக்குறாங்க இந்திய ரிசர்வ் வங்கியோட செயல்பாடுகள். நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளை வெளியிடுதல். கரெக்ட். ஓகேங்களா, ரூபாய் நோட்டை வெளியிடுறது அவங்களோட வேலை. அடுத்து அரசாங்கத்திற்கு வங்கியாளராக செயல்படுதல். ஓகேங்களா, அதேதான் அரசின் வங்கியாக செயல்படுதல். ஓகேங்களா, அரசாங்கத்திற்கு வங்கியாளராக செயல்படுது. நாட்டுல கடன் முறைகளை ஒழுங்குபடுத்துதல், அதான் இங்க கொடுத்திருப்பாங்க. கடன் அளிப்பை நெறிப்படுத்துதல், ஒழுங்குபடுத்துதல், அதான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. அப்ப மூணுமே வந்துட்டு கரெக்டான ஒண்ணுதான். ஆப்ஷன் டி 1, 2, 3 வந்துட்டு கரெக்ட். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி செயல்பாட்டிற்கு வந்த ஆண்டு. ஓகேங்களா, செயல்பாட்டிற்கு வந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1, 1935 செயல்பாட்டுக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது பாத்தீங்கன்னா 49ல தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். சோ இதுக்கான வரலாறு கொடுத்திருப்பாங்க. சோ 1934ஆம் ஆண்டு சட்ட விதியின்படிதான் பாத்தீங்கன்னா 1935ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி இது அமைக்கப்பட்டது. ஓகேங்களா, அமைக்கப்பட்டதுன்னு கேட்டா 1935 ஏப்ரல் 1. ஓகேங்களா, சோ தேசியமயமாக்கப்பட்டது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 1, 1949. ஏப்ரல் 1 அமைக்கப்பட்டது, ஜனவரி 1 தேசியமயமாக்கப்பட்டது. எப்பன்னா 1949ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1937ல வந்து பாத்தீங்கன்னா இதோட தலைமையகம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்கத்தாவில தான் இருந்துச்சு. சோ இந்த இயருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது மும்பைக்கு மாற்றப்பட்டிருக்கும். சோ கல்கத்தாவில இருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டிருக்கும். இந்த ஆர்பிஐ உடைய முதல் ஆளுநர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஓஸ்போர்ன் ஸ்மித். ஓகேங்களா, சோ இது எல்லாமே வந்துட்டு டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. முதல் ஆளுநர் யாருன்னு கேட்டா ஆர்பிஐயோட முதல் ஆளுநர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவர்னர் யாருன்னு கேட்டா ஓஸ்போர்ன் ஸ்மித். சோ அதான் சொல்லியிருப்பாங்க இந்திய ரிசர்வ் வங்கி செயல்பாட்டிற்கு வந்த ஆண்டு ஏப்ரல் 1, 1935. நெக்ஸ்ட் ஒன், இந்திய ரிசர்வ் வங்கியோட மத்திய தலைமையகம் எங்க அமைந்துள்ளது. சோ இப்பதான் நம்ம பார்த்தோம். சோ முதல்ல வந்து கல்கத்தாவில இருந்துச்சு, அதுக்கப்புறம் எங்க மாற்றப்பட்டுச்சு, மும்பைக்கு மாற்றப்பட்டுச்சு. ஓகேங்களா, கல்கத்தாவில இருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன், பின்வரும் கூற்றை கவனி. இந்திய ரிசர்வ் வங்கி அந்நிய செலாவணியின் பாதுகாவலன். சோ அதோட பணிகள் நம்ம பார்த்தோம். இது அந்நிய செலாவணியுடைய பாதுகாவலனாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி 1934ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி துவங்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. தவறான ஒன்று 1935ன்னு வரும். ஓகேங்களா, தவறான ஸ்டேட்மெண்ட். இந்திய ரிசர்வ் வங்கி முதல் நிலை கடன் ஈவோன் என்று அழைக்கப்படுகிறது. சோ தவறான ஒன்று, கடைசி நிலை கடன் ஈவோன். ஓகேங்களா, சோ முதல் நிலை கடன் ஈவோன் கிடையாது, கடைசி நிலை கடன் ஈவோன் சொல்லப்படும் ஆர்பிஐ. சோ இதுவும் தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி அரசுக்கான நிதி வருவாயை பெற்றுக்கொள்ளுதலும் அரசோட செலவினங்களுக்கு பணம் வழங்குறது. ஓகேங்களா, சோ இதான் வந்துட்டு இதோட பணி, இந்த மாதிரியான பணிகளை செய்கிறது. சோ இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் 1 and 4 வந்துட்டு கரெக்ட். சோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பணிகளை பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகேங்களா, காகித பணம் வெளியிடுதல், அரசின் வங்கியாக செயல்படுதல், அதாவது பாத்தீங்கன்னா அரசோட செலவினங்களுக்கு வந்து பணம் கொடுக்கறது, இந்திய வங்கி அமைப்புகளை நெறிப்படுத்துறது, அயல்நாட்டு செலாவணியோட பாதுகாவலனா இருக்கிறது, கடன் அளிப்பை நெறிப்படுத்துறது. சோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா, சோ எப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேசியமயமாக்கப்பட்டுச்சுன்னா ஜனவரி 1, 1949. ஓகேங்களா, சோ ஜனவரி 1, 1949 தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். 1935 இது அமைக்கப்பட்டிருக்கும் ஏப்ரல் 1ல. தேசியமயமாக்கப்பட்டது ஜனவரி 1, 1949. அடுத்து, கீழ்கண்ட பணிகளில் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகள் எது. சோ பணிகள் தொடர்பாக அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதோட வேலை பணத்தை வெளியிடுறது, அடுத்து வங்கிகளுடைய கடன்களை கட்டுப்படுத்துறது, அரசுடைய வங்கியாக செயல்படுறது, மாற்று விதத்தை கட்டுப்படுத்துறது. சோ இது 4மே வரும். ஆப்ஷன் டி. ஓகேங்களா, 1, 2, 3, 4 இந்த 4மே வந்துட்டு சரியான ஒன்று.
அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கியின் பணம் சாராத பணிகள். ஓகேங்களா. சோ பணம் சார்ந்த பணிகள், பணம் சாராத பணிகள் இருக்கும். பணம் சார்ந்த பணிகள்னா இப்ப கடனை கட்டுப்படுத்துறது, வங்கிகளோட கடனை கட்டுப்படுத்துறது. ஓகேங்களா. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்நிய செலாவணி மாற்றத்தை கட்டுப்படுத்துறதுலாம் பாத்தீங்கன்னா பணம் சார்ந்த பணிகள். பணம் சாராத பணிகள்னு பாத்தீங்கன்னா இந்த வந்து பாத்தீங்கன்னா மத்த பேங்க்ஸ் வந்து லைசன்ஸ் கொடுக்கறது. ஓகேங்களா. அதெல்லாம் பணம் சாராத பணிகள். வணிக வங்கிகளுக்கு உரிமம் அளித்தல், அதாவது லைசன்ஸ் கொடுக்கறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வைப்பு காப்பீட்டு திட்டம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணம் சாராத பணிகள்ல வரும். ஓகேங்களா. டெபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல பணம் சாராத பணிகள்ல வரும். அது வந்து பாத்தீங்கன்னா CND. பணம் சாராத பணிகள் பாத்தீங்கன்னா CND. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கீழ்கண்ட பணிகளை ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணி. சோ பணிதான் நிறைய தடவை கேட்டிருக்காங்க பாருங்க. பணத்தை வந்துட்டு வெளியிடுறது, மாற்று வீதத்தை கட்டுப்படுத்துதல், வணிக வங்கிகளை கட்டுப்படுத்துதல். ஓகேங்களா. சோ பணத்தின் நடுநிலைத்தன்மை எல்லாம் வராது. சோ 1 to 4. ஓகேங்களா. சோ இது நான் 1 to 4 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கடன் அங்கீகார திட்டத்தை அறிமுகப்படுத்தியது எது? சோ கடன் அங்கீகார திட்டம் ஒண்ணும் இல்ல. அதை அறிமுகப்படுத்தியது வந்து பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி தான். ஆப்ஷன் சி தான். இந்திய ரிசர்வ் வங்கி தான் அதை அறிமுகப்படுத்தியிருக்கோம். சோ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடன் அனுமதி திட்டம், கிரெடிட் ஆத்தரைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வங்கிகள் வந்துட்டு பெரிய அளவு, இப்ப யாருக்காவது பெரிய அளவுல கடன் கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதற்கான அனுமதியை யார்கிட்ட பெறணும்னு பாத்தீங்கன்னா இந்த ரிசர்வ் வங்கியிடம் பெற வேண்டிய கட்டாயம், அதாவது கட்டுப்பாட்டு திட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா கடன் அங்கீகார திட்டம். ஓகேங்களா. ஒரு பெரிய அளவு அமௌண்ட் வந்து ஏதோ ஒரு வங்கி வந்து யாருக்காவது கொடுக்குதுன்னா அதற்கான உரிமத்தை வந்து எங்க பெறணும்? ஓகேங்களா. அனுமதியை வந்துட்டு நம்ம RBI கிட்ட பெறணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா கடன் அனுமதி திட்டம். ஓகேங்களா. இதை அறிமுகப்படுத்தியது இந்திய ரிசர்வ் வங்கி தான். சோ 1965ஆம் ஆண்டுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடன் அனுமதி திட்டத்தை வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்கோம். சோ வணிக வங்கிகள் வந்துட்டு பெரும் அளவிலான கடன் வழங்கும் போது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் துறைகளுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கணும். ஓகேங்களா. சோ ஏதாவது ஒரு பொருளாதார வளர்ச்சிக்காக யாரோ ஒருத்தர் பெரிய அளவுல கடன் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். வேற மற்றொரு காரணத்துக்காக அதற்கு முன்னுரிமை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா. சோ அதற்காக தொடங்கப்பட்டதான் இந்த கடன் அனுமதி திட்டம். தொடங்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி கிரெடிட் ஆத்தரைசேஷன் ஸ்கீம். நெக்ஸ்ட் ஒன் வங்கிகளின் வங்கி என எது அழைக்கப்படுகிறது? சோ வங்கிகளுக்கான வங்கி, அதாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி தான் பாத்தீங்கன்னா எல்லா வங்கிகளுக்கும், அனைத்து வங்கிகளுக்கும் தலைமை வங்கி. சோ இது வங்கிகளுக்கு வேண்டிய கடன்களை அளிக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட வைப்பு தொகைகளை ஏற்கிறது. சோ நம்ம இந்தியாவில நிறைய பேங்க்ஸ் இருக்கு. இந்த எல்லா பேங்க்ஸுமே பாத்தீங்கன்னா RBI கீழ தான் வேலை செய்யும். ஓகேங்களா. சோ அதான் சொல்றேன், வங்கிகளுக்கு, மத்த வங்கிகளுக்கு வேண்டிய கடன்களை அளிக்கிறது, அதோட வைப்புகளை ஏற்கிறது, மாற்று சீட்டுகளை தள்ளுபடி செய்கிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இது வங்கிகளின் வங்கி என்று அழைக்கப்படுகிறது. சோ வங்கிகளின் வங்கி என்று அழைக்கப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா RBI, இந்தியன் ரிசர்வ் வங்கி. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான அந்நிய செலாவணி மாற்று வீதத்தை அதிகரிக்கும் அதிகாரம் உள்ள வங்கி எது? எதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்திய ரிசர்வ் வங்கி தான். ஓகேங்களா. சோ இது பாத்தீங்கன்னா வெளிநாட்டு நாணயத்தோட மதிப்பு அதிகமாக மாறினால் இறக்குமதி, ஏற்றுமதி, வெளிநாட்டு கடன் இதெல்லாமே பாதிக்கப்படும். ஓகேங்களா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நாணயத்தோட நிலைத்தன்மை, ஓகேங்களா, கரன்சியோட ஸ்டெபிலிட்டியை காக்கிறதுக்காக RBI அதிகாரப்பூர்வ மாற்று வீதத்தை கட்டுப்படுத்துகிறது. ஓகேங்களா. சோ அதிகாரப்பூர்வமான அந்நிய செலாவணி மாற்று வீதத்தை அறிவிக்கும் அதிகாரம் இருக்க வங்கி வந்து பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி தான். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி மகாத்மா காந்தி உருவம் பொறித்த 200 ரூபாய் காகித பணத்தை RBI கவர்னர் டாக்டர் உர்ஜித் படேலின் கையொப்பத்துடன் டாஸ் என்று வெளியிட்டது. ஓகேங்களா. சோ 200 ரூபாய் காகித பணத்தை வந்து பாத்தீங்கன்னா உர்ஜித் படேலோட கையொப்பத்துடன் என்னைக்கு வெளியிட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி 25/8/2017. 25/8/2017. சோ அது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கியுடைய முக்கிய பணிகள். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணிகள் கேட்டிருப்பாங்க. சோ இதோட வேலை வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வெளியிடுறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வங்கிகளுடைய வங்கியாக செயல்படுறது. ஓகேங்களா. சோ பாதுகாப்பு பெட்டகம் கிடையாது, கடன் கடிதம் கிடையாது. பணத்தை வெளியிடுறது, வங்கிகளோட வங்கிகளா செயல்படுறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்க கடன் வழங்குறது, அதுக்கப்புறம் அயல்நாட்டு செலாவணியுடைய பாதுகாவலனாக இருக்கிறது, மற்ற வங்கிகளுடைய கடன்களை வந்து ஒழுங்குபடுத்துறது, நெறிமுறைப்படுத்துறது. சோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா RBI உடைய பணிகள். சோ 1 மற்றும் 4 வந்துட்டு சரியானவை. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டாஸ் இந்தியாவில் மத்திய மாநில அரசுகளுக்கு வங்கியாக செயல்படும் வங்கியாகும். ஓகேங்களா. சோ மத்திய மாநில அரசுகளுக்கு வங்கியாக செயல்படுற வங்கி வந்து பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி தான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அரசுக்கான வங்கின்னு சொல்லுவோம் RBI. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான வங்கி தான் RBI. அரசுகளுக்கு குறுகிய கால கடன்களை தருகிறது. சோ அரசு கடன் தொடர்பான சேவைகள், அரசு கடன் பத்திரங்களை உருவாக்கி விற்பனை செய்வது. ஓகேங்களா. இந்த மாதிரியான பணிகளை செய்கிறது. அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா வங்கி, நிதி ஆகியவை தொடர்பான ஆலோசனை வழங்குது. ஓகேங்களா. சோ அரசுக்கு வந்துட்டு சில நிதி தொடர்பான, அதாவது வங்கிகள் தொடர்பான ஆலோசனை எல்லாம் வளருது. ஓகேங்களா. சோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது அரசுக்கான வங்கி நம்ம சொல்லுவோம். அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான வங்கி தான் அரசுக்கான வங்கின்னு சொல்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கான வங்கியாக செயல்படுற வங்கி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி தான். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா
ரிசர்வ் வங்கி ரூபாய் நோட்டு அச்சிட்டு வெளியிடுவதில் டாஸ் முறை பின்பற்றப்படுகிறது. ஓகேங்களா. சோ குறைந்தபட்ச இருப்பு முறை. ஓகேங்களா. சோ மினிமம் ரிசர்வ் தான் வந்துட்டு பின்பற்றப்படுகிறது. இந்திய வங்கி ரூபாய் நோட்டு அச்சிட்டு வெளியிடுவதில் டாஸ் முறை பின்பற்றப்படுகிறதுனா குறைந்தபட்ச இருப்பு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் எது இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய அலுவலக துறைகளின் ஒரு பகுதி அன்று? ஓகேங்களா. சோ அதனால பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியோடைய மத்திய அலுவலக துறைகள்ல எது கிடையாது அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா. சோ வங்கி செயல்பாட்டு வளர்ச்சித்துறை, இது பேங்க் பேஸ் பண்ணி தான் வருது. பண மேலாண்மை துறை, இதுவும் பணத்தை மணியை பேஸ் பண்ணி தான் வருது. அதே மாதிரி பொருளாதார கோட்பாடு மற்றும் ஆய்வுத்துறை, இதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தை பேஸ் பண்ணி தான் வருது. ஓகேங்களா. சோ மனிதவள ஆட்சேர்ப்பு துறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த RBI உடைய அலுவலக துறைகள்ல ஒன்று கிடையாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டுத்துறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கல்வி, திறன், வேலை வாய்ப்பு, பயிற்சி, சோ இதன் மூலம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டோட மனித வளத்தை உருவாக்கி பயன்படுத்தும் பொறுப்பை வகிப்பது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மணி பேஸ் பண்ணி வராது. ஓகேங்களா. சோ அப்ப வந்து பேங்க் பேஸ் பண்ணி வராது. அப்ப எது வந்துட்டு ஒரு பகுதி இல்லைன்னு பாத்தீங்கன்னா மனிதவள ஆட்சேர்ப்பு துறை. ஓகேங்களா. சோ இதை பேஸ் பண்ணி நம்ம அடிக்கலாம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எந்த வங்கி கடன் வழங்குவதில் கடைசி புகலிடம் என்று அழைக்கப்படுகிறது? ஓகேங்களா. சோ அதாவது வந்து கடைசி நிலை கடன் ஈவோன் அப்படின்னு யாருன்னு கேட்டா அது RBI தான். ஓகேங்களா. அதான் சொல்றாங்க கடைசி கடன் வழங்குவதில் கடைசி புகலிடம் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஓகேங்களா. இந்திய ரிசர்வ் வங்கி தான். சோ இந்திய ரிசர்வ் வங்கி தான் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட், அதாவது இறுதி நிதி வழங்கும் வங்கி அப்படின்னு சொல்றோம். இறுதி நிலை வழங்கும் வங்கி இல்லைன்னா கடைசி நிலை கடன் ஈவோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. அதான் வந்துட்டு கடைசி புகலிடம் சொல்லி சொல்றாங்க. வணிக வங்கிகள் அதாவது மற்ற வங்கிகள் வணிக வங்கிகள் வந்து பாத்தீங்கன்னா கடன் நெருக்கடியில் சிக்கும் பொழுது வேறு எங்கும் நிதி கிடைக்காவிட்டால் அவர்கள் கடைசியாக செல்ற இடம் வந்து RBI. ஓகேங்களா. அதான் பாத்தீங்கன்னா கடன் வழங்குவதில் கடைசி புகலிடம் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா RBI. கடைசி நிலை கடன் ஈவோன் அப்படின்னாலும் RBI தான். ஓகேங்களா. இறுதி நீதி வழங்கும் வங்கி அப்படின்னாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு RBI தான். லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னாலும் RBI தான். இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். எப்படி வேணாலும் கேட்பாங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியை ஏன் கடைசி நிலை கடன் ஈவோன் என அழைக்கிறோம்? சோ இப்பதான் நான் சொன்னேன். ஓகேங்களா. ஏன் கடைசி நிலை கடன் ஈவோன் சொல்லி அழைக்கிறோம்? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இக்கட்டான சூழலில் வணிக வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடம் மட்டுமே கடன் பெற இயலும். ஓகேங்களா. சோ இக்கட்டான சூழ்நிலையில யாருமே நிதி கொடுக்காத நிலையில வந்து பாத்தீங்கன்னா வணிக வங்கிகள் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியிடம் மட்டுமே வந்துட்டு கடன் பெற முடியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கடைசி நிலை கடன் ஈவோன்னு சொல்லி சொல்றோம். அப்ப ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா C 3 மட்டும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின், ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் என்ன? ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ரெண்டு இருக்கும். அதாவது ரெப்போ விகிதம், மீள் ரெப்போ விகிதம் சொல்லிட்டு, அதாவது பாத்தீங்கன்னா வணிக வங்கிகள் இருக்காங்கல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா RBI கிட்ட கடன் வாங்கும் பொழுது அவங்க கொடுக்க வேண்டிய வட்டி விகிதம் தான் வந்து ரெப்போ விகிதம். ஓகேங்களா. வணிக வங்கிகள் RBIக்கு கொடுக்கிற வட்டி விகிதம் ரெப்போ விகிதம். ஓகேங்களா. வணிக வங்கிகளிடமிருந்து RBI வந்து கடன் வாங்கும்ல, சோ அப்ப வந்துட்டு அதுக்கு கொடுக்கிற ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதம் வந்து பாத்தீங்கன்னா மீள் ரெப்போ விகிதம். ஓகேங்களா. வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் பொழுது விதிக்கும் வட்டி விகிதம் ரெப்போ விகிதம். இதே வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்காக இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதம் தான் மீள் ரெப்போ விகிதம். ஓகேங்களா. சோ அப்ப ரெப்போ விகிதம் என்பதுன்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம். ஓகேங்களா. ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரெப்போ விகிதம். அடுத்து 1843ஆம் ஆண்டு ஆங்கிலேயரால் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நவீன வங்கி சோ எதுன்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் வங்கி. ஓகேங்களா. சோ ஆங்கிலேயரால் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நவீன வங்கி மெட்ராஸ் வங்கி. நெக்ஸ்ட் ஒன், இந்திய ரூபாயின் குறியீடாக ஓகேங்களா குறியீடை இந்திய அரசு ஏற்றுக்கொண்ட வருடம். சோ வருடம் பாத்தீங்கன்னா 2010 ஏற்றுக்கொண்டிருக்கும். இந்த இந்திய ரூபாய் சின்னத்தை வடிவமைத்தவர் பாத்தீங்கன்னா உதயகுமார் தர்மலிங்கம், உதயகுமார்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ இதுக்கான இனிஷியல் வச்சு கூட கேட்டிருந்தாங்க ஒரு தடவை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 15 ஜூலை 2010 அன்று வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக வந்து பாத்தீங்கன்னா இதை ஏற்றுக்கொண்டது. ஓகேங்களா. சோ 15 ஜூலை 2010 வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசு இதை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது. சோ இந்த வடிவமைத்தவர் வந்து பாத்தீங்கன்னா உதயகுமார். ஏற்றுக்கொண்ட வருடம் 2010. சோ நெக்ஸ்ட் ஒன், இந்திய ரூபாயின் புதிய அடையாள குறியீடு டாஸ் மொழி பொறிக்கப்பட்ட தன் வாயிலாக கிடைத்ததாகும். ஓகேங்களா.
பொறிக்கப்பட்டதன் வாயிலாக கிடைத்தது. சோ தேவநாகரி ரா மற்றும் ரோமன். ஓகேங்களா. சோ இந்த மொழி பொறிக்கப்பட்டதன் வாயிலாக தான் கிடைத்தது. சோ இங்க சொல்லியிருந்திருப்பாங்க பாருங்க. இந்திய தொழில்நுட்ப கழகம் IIT மும்பையில் முதுகலை பட்டம் பெற்ற டி உதயகுமாரால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பணக்குறியீடு ஜூலை 15 2010 வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஓகேங்களா. சோ மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. சோ தேவநாகரி எழுத்து ராவும் ரோமன் எழுத்து ஆறில் செங்குத்து கோடு இல்லாமலும் உள்ள வடிவமைப்பாகும். ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா தேவநாகரி எழுத்து. ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்துட்டு அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், ஐரோப்பா நாடுகளுக்கு பின் இந்தியா தனி பண குறியீடு கொண்ட நாடாக விளங்கியது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12th எக்கனாமிக்ஸ் புக்ஸ்ல கொடுத்திருந்திருப்பாங்க. ஓகேங்களா. சோ அதன்படி வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்துட்டு பி தேவநாகரி ரா மற்றும் ரோமன். நெக்ஸ்ட் ஒன், பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு விகிதத்தை என்ன பண்ணும்? பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மைய வங்கி ரொக்க இருப்பு விகிதத்தை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். நெக்ஸ்ட் ஒன், கிராமப்புற கடனுக்கான உச்ச வங்கி. ஓகேங்களா. சோ கிராமப்புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கலுக்கான உச்ச வங்கி எதுன்னு பாத்தீங்கன்னா நபார்டு. ஓகேங்களா. சோ இது வந்து 1982 தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். 1982 ஜூலை மாதம் வேளாண்மைக்கும் ஊரக மேம்பாட்டிற்குமான தேசிய வங்கியினை, அதாவது நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அதான் பாத்தீங்கன்னா அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் நபார்டு. ஓகேங்களா. 1982 பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தின்படி தோற்றுவிக்கப்பட்டது. சோ நபார்டு வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டா 1982. சோ இது எதற்காகன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேளாண்மை, ஊரக வளர்ச்சி மற்றும் கூட்டுறவு வங்கிகளுக்கான நிதி உதவி அளிக்கிறதா பாத்தீங்கன்னா நபார்டோட வேலை. அடுத்து பாத்தீங்கன்னா வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு திட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் வழங்குதல். சோ இது பேஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களுக்கு கடன்களை வழங்குவதற்கான வங்கி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நபார்டு வங்கி. தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1982. ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அதான் வந்து பாத்தீங்கன்னா நபார்டு. அடுத்து 1982 வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகம் டாஸில் இணைக்கப்பட்டது. ஓகேங்களா. சோ அதான் பாத்தீங்கன்னா நபார்டு. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இ-சக்தி என்ற திட்டம் எந்த அமைப்பின் கீழ் தொடங்கப்பட்டது? சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின். சோ இது வந்து பாத்தீங்கன்னா எந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நபார்டு திட்டத்தின் கீழ் தான். ஓகேங்களா. இ-சக்தி அப்படிங்கிற திட்டம் எந்த அமைப்பின் கீழ்னா சோ நபார்டு அமைப்பின் கீழ் தான், இந்த வங்கியின் கீழ் தான் வந்து பாத்தீங்கன்னா தொடங்கப்பட்டது. சோ நெக்ஸ்ட் ஒன், சுய உதவி குழுக்களுக்கு குறுநிதி அளிப்பது. சோ இதுவும் வந்து சுய உதவி குழுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறுநிதி அளிப்பதும் பாத்தீங்கன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நபார்டோட வேலை தான். ஓகேங்களா. சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நபார்டோட நோக்கம் தான். அதே மாதிரி கிராமப்புற திட்டங்களுக்கு நிதி வழங்குறதும் நபார்டோட நோக்கம் தான். அதே மாதிரி சுய உதவி குழுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறுநிதி அளிப்பதும் பாத்தீங்கன்னா நபார்டு தான். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கீழ்காண்பவற்றுள் நபார்டின் கீழ் இடம்பெறாத வங்கிகள். ஓகேங்களா. சோ பாத்தீங்கன்னா மாநில கூட்டுறவு வங்கிகள் இடம்பெறும். அடுத்து ஊரக வட்டார, இது ஊரகத்தை பேஸ் பண்ணதான ஊரக வட்டார வங்கிகள், மாவட்ட மைய கூட்டுறவு வங்கி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நபார்டோடன் கீழே வந்துட்டு இடம்பெறும் வங்கிகள். சோ இங்க கேட்டது இடம்பெறாத வங்கிகள் எதுன்னு சொல்லி கேட்டாங்க. எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் பேங்க்ஸ் வந்து, அதாவது ஏற்றுமதி வளர்ச்சி வங்கிகள் பாத்தீங்கன்னா இந்த நபார்டின் கீழ் வந்துட்டு இடம்பெறாத வங்கிகள். நெக்ஸ்ட் ஒன், கிராமப்புற உட்கட்டமைப்பு முன்னேற்றம் நிதி டாஸின் கீழ் உருவாக்கப்பட்டது. சோ கிராமப்புற உட்கட்டமைப்பு முன்னேற்ற நிதிலாம் வந்து இது பேஸ் கிராமப்புறம் வந்தாலே அது என்னது நபார்டு தான். ஓகேங்களா. சோ நபார்டின் கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராமப்புற உட்கட்டமைப்பு முன்னேற்ற நிதி வந்து உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன், பின்வருவற்றுள் எது நிதி கொள்கையின் கருவி அல்ல? சோ எது வந்து பாத்தீங்கன்னா நிதி கொள்கையின் கருவி கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா வங்கி வீதம், அதான் வந்து பாத்தீங்கன்னா நிதி கொள்கையுடைய கருவி கிடையாது. சோ நெக்ஸ்ட் ஒன், பாரத ரிசர்வ் வங்கியுடைய முதல் ஆளுநர். ஓகேங்களா. அதாவது பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்கோடைய முதல் கவர்னர் ஆளுநர் யாருன்னா இப்பதான் நம்ம பார்த்தோம், ஓஸ்போர்ன் ஸ்மித் தான். ஓகேங்களா. சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து, இந்திய ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்த உள்ள மைய வங்கியின் மெய்நிகர் மின்னணு பணத்தின் அமைப்புகள் எவ்வாறானவை? ஓகேங்களா. சோ வங்கி கணக்கு அடிப்படையிலானது, அடுத்து அடையாள விலை. ஓகேங்களா. சோ ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. சோ அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா RBI பேஸ் பண்ண கொஸ்டின். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12th எக்கனாமிக்ஸ் புக்ல கொடுத்திருப்பாங்க. Thank you.